நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, கணவன் மனைவி 2 பேருக்கும் இப்போ 4ல் ராகுனா, கணவனுக்கு 4ல் ராகுனா மனைவிக்கு 4லேயே ராகு இருக்கணுமா, இல்லை கணவனுக்கு 4ல் ராகு மனைவிக்கு 4ல் கேது அப்படி மாறி இருந்துச்சுன்னா இவங்களை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணக்கூடாது. 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்று, உங்களுக்கு 4ல் ராகுனா 4ல் ராகு தான் இருக்கிறவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். 8ல் ராகுனாலும் அதே தான். வேறு எங்கள் வீட்டில் இருந்தாலும் ராகுக்கு இது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். இல்லை சார் அப்படிலாம் தேடி பார்த்தோன்னா யாரும் கிடைக்கல அப்படின்னா, இப்போ 4னா ஒரு கட்டம் முன்ன பின்ன வச்சுக்கோங்க. 3, 5 இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைங்கிறது கட்டுக்குள்ளே வரும். ஆனால் இந்த ராகுக்கு எது இடம் மாறவே கூடாது. 4ல் ராகு இருக்கிறவங்க கிடைக்கலையா, ஒன்று 3ல் இருக்கிறவங்க ராகு, இல்லைன்னா 5ல் ராகு இருக்கிறவங்க, இவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, முதல்ல ஏன் இது என்ன பண்ணும், ஒருவேளை அப்படி மாற்றிக்க, எனக்கு வந்து 4ல் ராகு, என் மனைவிக்கு வந்து 4ல் கேது அப்படின்னு நீ வச்சுக்கிட்ட என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ராகுங்கிறது ஆசைகளை அதிகமாக தூண்டக்கூடிய கிரகம். இது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துக்கான ஆசைகளை தூண்டி விட்டுரும். கேது எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்துக்கான ஆசைகளை முற்றிலுமாக எடுத்து தூக்கி போட்டுரும். ஒருவேளை 4ங்கிறது உங்கள் சுகஸ்தானமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய மெனக்கிடுவீங்க. உங்கள் மனைவி வந்து டயட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, ஹெல்த் மேலே எந்த அக்கறையும் பண்ண மாட்டாங்க, கண்டதை சாப்பிட்டு கண்ட நேரத்தில் தூங்கி கண்டபடி இருப்பாங்க. இது உங்களுக்கு அப்படி இரிட்டேட் ஆகும். என்னடா நம்ம இப்படி இருக்கிறோம், இவ்வளோ சொல்லி கொடுக்குறோம், இப்படி மரமண்டையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டென்ஷனாகவும் உங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனையாகும். நீங்கள் க்ளீனாக இருப்பீங்க, இவங்க அழுக்கு துணி சேர்த்து வச்சுட்டு அழுக்கு நைட்டி போட்டு குளிக்காமல் அப்படி இருக்கக்கூடிய ஆள். நீங்கள் வீடு கட்டணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, ஏன் வாடகை வீட்டில் இருந்தால் இப்போல்லாம் பத்தாதா, அவன் வீடு இல்லாமல் இருக்கிறான், இதில் இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு இவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எந்த எண்ணமுமே இருக்காது. உங்களுக்கு நேர் எதிர்மறையான சிந்தனைகளை உடையவங்களாக இருப்பாங்க. இவங்க பார்ட்னராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் வேணும், எப்படி எண்ணம் வரும்? நமக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பார்ட்னரே பண்ணும்போது கோவம் அதிகமாக வரும். நமக்கு பிடிக்காத கேரக்டரு யார் வேணாலும் இருக்கலாம், நம்மக்கிட்ட கீழே வேலை செய்கிறவங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ நேரம் பேச போகிறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோதான். ஆனால் லைஃப் லாங் இந்த ஆள் வீட்லேயே கூடயே இருக்கிறங்காட்டி இந்த ஆள் மட்டும் நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்துடவே கூடாது. டிவோர்ஸ் ஆகிற எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டவங்களுக்கெல்லாம் டிவோர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. 2 பேரும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. பர்டிகுலராக ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், நான் எப்போவுமே சுத்தமாக இருப்பேன். என் வீடு, என் கோயில் சுத்தமாக இல்லைன்னா கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுவேன். குப்பை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் கோயிலில் இருந்து எப்படி இருக்கும், எனக்கு அந்த ஆளுக்கு எப்படி இருக்கும், 7ஆம் பொருத்தமாக தான் இருக்கும். அந்த தான் நான் சொல்ல வரேன். அப்போ இதனாலேயே உங்கள் வாழ்க்கை டிவோர்ஸ் நோக்கி போய் முடிஞ்சிடும். அதனால கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்கிறவங்கள தான் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணணும். 2வது, கேது உங்களுக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்குதோ, உதாரணத்துக்கு ஒரு 10ல், இப்போ 4ல் ராகுனா 10ல் கேதுன்னு வச்சுக்கோங்களேன். 10ங்கிறது வந்து கர்மஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப என்ன நடந்தாலும் இவங்க சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போய்க்கிற கேரக்டர். ஆமாம், 10ல் கேது இருக்கிற எல்லாருமே விட பார்த்துக்கலாம், போனால் போயிட்டு போகுது, அவன் புத்தி அவ்வளோதான், அதுக்கு மேலே அவன்கிட்ட போய் பேசாதீங்க அப்படின்றவாங்க. 10ல் ராகு இருக்கிற ஆள் எப்படி இருப்பான் அப்படின்னா, எனக்கு வாழ்ந்தே ஆகணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னா வேணும், நேர்வழியில் கிடைக்கல குறுக்கு வழியில் போ, எனக்கு வேணும், எனக்கு காலையில் 10 மணிக்கு வேணும்னா 10 மணிக்கு வேணும், நீ என்ன பண்ணுவியோ, யாரும் கையை பிடிப்பியோ கழுத்திருப்பியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவன் உட்காந்துருப்பான். அப்படியே நேர் ஆப்போசிட் கேரக்டர், வாழணும், நான் அப்படி வாழணும், இப்படி வாழணும், ராஜா மாதிரி வாழணும், எனக்கு நிறையா பணம் வேணும் அப்படிங்கிற கேரக்டர். அதை ஆசைகளை தூண்டி விட்டுரும். இப்போ 10ல் உங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வந்துடும். இதுவே ராகு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே வராது. இன்னும் 1000 வருஷம் நான் வாழணும், நான் இளமையாக இருக்கணும், ஹேர் எப்போதுமே ஒரு முடி வெளுத்தா கூட ஹேர் டை அடிச்சிருவாங்க, அடிச்சுட்டு எப்போதுமே தன்னை பளபளன்னு 10ல் ராகு இருக்கிறவங்க காட்டிக்குவாங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் தப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை நான் வாழணும், நான் ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற இது இருக்கும். 10ல் கேது இருக்கிறவங்க வாழ்கிற வரைக்கும் வாழ்வோம், எப்படி யாரும் எதுவும் தடுத்து வைக்க முடியாது, நடக்கிறதான் நடக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோம் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த 10ல் கேது இருந்துட்டா நீங்கள் தீர்க்கமாக அந்த வாழ்க்கையே போன ஜென்மத்தில் வாழ்ந்து முடிச்சிட்டிங்க. இந்த ஜென்மத்தில் ஜஸ்ட் லைக் தட் என்ன கர்மா உங்களுக்கு மிச்சமாக இருந்துச்சோ அந்த கர்மாவை மட்டும் நீங்கள் வாழ்ந்து தீர்த்துட்டு மேலே போக போகிறீங்க, இவ்வளோதான். கேது ஒருவேளை லக்னத்திலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லக்னம்ங்கிறது தான் நீங்கள்
உங்களுக்கு பெருசாக ஆசைகள்லாம் ஒன்றுமே இருக்காது, ஒரு ஆசையும் இருக்காது, ஒரு முயற்சியும் அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்டேயே லக்கில் வந்து விழுகும் பார்த்தீங்களா. எங்கள் அப்பா வந்து மியூசிக் டைரக்டருங்க, அதனால் எனக்கும் சான்ஸ் வந்துச்சுங்க. நான் மியூசிக் போட்டேன். பை லக்கு எனக்கு ஒரு தசாபத்திலாம் நல்லா இருந்துச்சு, நான் ஹிட் அடித்தேன், அவ்வளோதான். அப்புறம் எங்கள் அப்பா ஃபீஸ் போனார். கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா ஃபீஸ் போனார், இவனும் ஃபீஸ் போயிடுவான், அவ்வளோதான். எங்கள் அப்பா பிஸ்னஸில் பண்ணி டெவலப் பண்ணி பிஸ்னஸ் அப்படியே என் கையில் கொடுத்தாருங்க. அந்த பிஸ்னஸ் அப்படியே நான் டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன், அவ்வளோதான். இந்த லக்னத்தில் இருக்கிற ஆளுக்கு வந்து இவ்வளோ தான், கேரி ஃபார்வேர்டு தான். யாராவது ஒருத்தங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்து இவன் கையில் கொடுத்தீங்க அப்படின்னா இவன் அப்படியே பத்திரமா பார்த்துக்குவான். இவன் எந்த கோட்டையும் கட்டி உருவாக்கவே மாட்டான், அவ்வளோதான். இவனுக்கு வந்து லக்கு இருக்கிற வரைக்கும் இவன் ஓடுவான். லக்கு மட்டும் இவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், இவன் மறுபடியும் ஜீரோக்கு போயிடுவான். இவன் ஜாதகம் அவ்வளோதான். இவங்க அதை பற்றி இவங்களுக்கு கவலையும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் என்னால் தங்க முடியும், ஒரு சிங்கிள் பெட்ரூமில் என்னால் படுத்து தூங்க முடியும். எங்கே படுத்தாலும் தூக்கம் கூட எனக்கு எங்கே படுத்தாலும் எனக்கு தூக்கம் வருங்க, நான் இப்படி தான் இருக்குன்னுலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, இந்த கேரக்டரே உங்களை அது உருவாக்கி கொடுத்துரும். இவங்ககிட்ட நீங்கள் போய் என்னன்னு பேசுவீங்க, ஒன்றுமே பேச முடியாது. அதனால் இந்த கேது உங்கள் லக்னத்திலிருந்து எத்தனாவது வீடுகளில் இருக்குதோ அந்த பாவகத்தை நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதற்கான ஆசைகள் எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறப்ப இதை பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். கேளை கிருஷ்ணன் நமோ நம.